வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, மறைந்த நம்மளுடைய கவின் அவருடைய அந்த ஒரு கொலைய, அந்த ஆணவ கொலையை பத்தி தான் நம்ம பேச போறோம். எல்லாருமே பேசிட்டாங்க, பல்வேறு வீடியோக்கள் இருக்கு. ஆனா நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா, நம்ம வளர்த்தி விடுறோம் பாத்தீங்களா, இன்னசென்ட் பாவம் அப்படின்னு வளர்த்தி விடுறவன் தன்னை இன்னசென்ட்டா காமிச்சுக்கிறான். ஆனா ரொம்ப டேஞ்சரா இருக்காங்க, சரிங்களா? அது இல்லாம இன்னும் வேற ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம பேசுவோம். இந்த டாக்டர் திவாகர், சரிங்களா? அந்த ஆள்கிட்ட ஒருத்தர் இன்டர்வியூ கேட்கிறாரு. அந்த ஆள் ஃபர்ஸ்ட் என்ன பேசுறாருன்னு பாருங்களேன். இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் பாத்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். சோ அவர் கொலை பண்ணிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கணும் இல்லையா? எனக்கு என்ன ஆசைனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாம இருந்திருக்கலாம். பாதிக்கப்பட்ட பையன் இருக்குல்ல, அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆசைகளோ அதை நிறைவேற்றி வச்சு அவங்க குடும்பம், அவங்க சர்க்கிள்ல கல்யாணம் பண்ணா பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்ப கவினா இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா, அவங்க குடும்பக்கு தேவை என்னவோ அவங்க சர்க்கிள்லயே அவர் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி இருந்திருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா? இப்ப தென் மாவட்டங்களில் இந்த ஜாதிய கட்டமைப்பு அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி கொலைகள் நடக்க காரணமா இருக்கு. அதுவும் ஒரு காரணமா. ஆனா அது அவங்கவுங்க என்ன சொல்ல வருது, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட அமைப்புகளுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கலாம் இல்லையா? பெரிய பெரிய ஜாதிகள் அப்படிங்கிற சொல்ற மாதிரி இருக்காங்கல்ல, அதுக்குள்ள மாத்தி திருமணம் பண்ணா அந்த பிரச்சனை வரல. குறிப்பா பட்டியலினத்துல ஒரு பையனை கல்யாணம் பண்ணா மட்டும் இந்த மாதிரி ஆணவ கொலை வரைக்கும் போயிருக்கு. ஏன்? அது நல்ல கொஸ்டின் தான். இவன் ஒரு சாதாரண பைத்தியம்னு தான் இவ்வளவு நாளும் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இவன் ஒரு சாதாரண பைத்தியம் கிடையாது, ஜாதி வேறு பிடிச்ச ஒரு பைத்தியம். எங்க சமுதாயம், அவங்க சர்க்கிள் இப்படிலாம் பேசுறியே, நீ உண்மையில டாக்டர் தானா? நீ உண்மையில பாத்தீங்களா நண்பர்களே, கொலைகாரனுக்கு ஆதரவா பேசுறான். அந்த சுஜித்தும் நல்லா இருக்கணுமா? ஏன்னா அவனோட ஜாதியான். பாத்துக்குங்க, இவன் டாக்டர். ஒருமையில பேசுறான்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க, எனக்கு கோபமா இருக்கு. அது இல்லையம்மா, அது 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 அவரும் நல்லா இருக்கணும் இல்லையாம்மா? அதுதான்மா, அதுதான். ஏன்னா இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா அவங்கவுங்க இதுலயே லவ் பண்ணிக்கணுமா. இவன் நல்லா வளர்த்துட்டது யாரு? இன்னசென்ட்டா காமிச்சுக்குவான், தன்னை ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு காமிப்பான். ஆனா 1ஆம் நம்பர் கிரிமினல் பய பிள்ளைகளா இருப்பானுங்க. படிச்சவன் எல்லாம் புத்திசாலியும் இல்ல, படிக்காதவன் எல்லாம் முட்டானும் இல்ல நண்பர்களே. நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் நல்லா படிச்சிருக்கான், மெத்த படிச்சிருக்கான் அப்படின்னா அவன் பண்புள்ளவனா தான் இருப்பான்னு நம்புறதெல்லாம் வேஸ்ட். அது இந்த மாதிரி ஆளுகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்போ எவ்வளவு ஜாதி வன்மத்தோட இருக்காங்கன்னு பாத்துக்குங்க. இப்ப நான் இவன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த சென பண்ணிக்கிட்டேன். நான் ரொம்ப வன்மையா பேசுறேன்னு நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். அந்த பேச்சுக்கு தகுதி உடையவன் தான் இவன். இப்போ உன் ஜாதிக்காரன் அப்படி இப்படின்னு ஜாதி பெருமை பேசுறியே, உன் ஜாதிக்காரனவே கூப்பிட்டு உன் கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது தானே? எத்தனை யூடியூப் சேனல் உன்னை கூப்பிட்டாங்க, எல்லாருமே உன் ஜாதிக்காரனா? 6000 ரூபாய், 8000 ரூபாய், 10,000 ரூபான்னு பேமெண்ட் வாங்குறியே, என் ஜாதிக்காரன் கூப்பிட்டா தான் நான் போவேன்னு சொல்ல வேண்டியது தானே? அதுக்கு திராணி இருக்கா? அதுக்கு வக்கு இருக்கா? என்ன மனநிலையிலயா இருக்கீங்க? அவன் கொலை பண்ணிட்டான். அவன் பண்ணது படுபாதக செயல். அதற்குண்டான தண்டனையை அவன் அனுபவிச்சு தீரணும்னு பேசியிருந்தேன்னா நீ ஆம்பல, நீ அப்படி பேசினியா? அவனும் நல்லா இருக்கணும் இல்லையாம்மா? அவனும் அப்படிங்கிற பைத்தியக்காரன். உன்னை எல்லாம் என்ன பண்றது? உன்னால வளர்த்துட்டானுங்க பாத்தியா, அவனுங்களை சொல்லணும், சரியா? அடுத்ததா, நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் நண்பர்களே, அதாவது பொதுவானவர்கள் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னால நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனா இந்த ஃபிட்னஸ், இந்த உடற்பயிற்சி சொல்லி தரவங்க ரொம்ப பொதுவானவர்கள், ரொம்ப மக்களோட மக்களா பழகுவாங்க. ஜிம்முக்கு வரவங்கன்னா என்ன ஜாதி என்ன மதம்னு கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஜிம்மு நான் ஒரு கோயிலுக்கு இணையா சொல்லுவேன். எல்லாத்தோட கையும் பொருள்கள்ல படும், வேர்வை கிருவன் இப்படி எல்லாம் மக்களோட மக்களா கலந்துருப்பாங்க ஜிம்முல, சரிங்களா? அப்படி இருக்கிறவனுங்களே இந்த ஜாதி வன்மத்தோட இருக்கானுங்க நண்பர்களே, பாத்துக்குங்க, சரிங்களா? யாருன்னா நம்மளுடைய ஃபிட்னஸ் ஐக்கான் திரு ராஜா போரான் அவர்கள். அவர் எனக்கு ஜாதி இல்ல மதம் இல்லைன்னா பேசிடுறாரு. ஐயம் சாரி ஐயப்பா, அந்த 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 பிரச்சனை வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப கிறிஸ்தவ மக்களை ரொம்ப இழிவா பேசியிருக்காரு. இது பேச வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு சப்ஸ்கிரைபர் யார் வேணும்? எல்லா மதத்தினரும் வேணும். உனக்கு சப்ஸ்கிரைபர் எல்லா ஜாதியும் வேணும். ஆனா உன் ஜாதின்னு வந்தா மட்டும் நீ ரீல்ஸ்ல உன்னோட ஜாதி பெருமை உள்ள பாடல்களை போட்டு நீ தென்னமரம் ஏறுவ, குதிரை ஓட்டுவ. என்ன இது என்ன மனநிலை? இங்க வட இந்தியாவில் ரூபல் தன்கர்னு ஒருத்தர் இருக்காரு, சரிங்களா? அவர் டெல்லி போலீஸ் இருக்கிறாரு.
அவரு வந்து என்ன பண்ணுவாருன்னா ஜிம்மு வச்சிருக்காரு, எல்லாம் வச்சிருக்காரு, ஓகே தான். அவர் இந்த மாதிரி ஒரு வண்டியில உட்காந்துட்டு இருக்காரு ரோட்டோரத்துல. பின்னாடி வந்து ஒருத்தர் இடிச்சாராம். சத்தம் இல்லாம அந்த வீடியோவை நான் இங்க போடுறேன் பாத்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு பையன் வந்து இடிச்சிடறான் வண்டியில. இடிச்சோன்னா இவர் உடனே இப்படி இப்படி இந்த ஆர்ம்ஸ் இப்படி மடக்கிட்டு அப்படியே போறாரு. அப்படியே போய் அவன் கழுத்தை இப்படி புட்டுச்சோன்னா அவன் பையா 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 நான் வந்துட்டு ஜாட் சௌத்ரி அப்படின்னு. ஓ நம்மாளா சரி பம்பரோட போச்சு போ பொழைச்சு போ அப்படின்னு விட்டுறாரு. ஜிம்மு வச்சிருக்காரு. இந்த ஜிம்முல எத்தனை பல்வேறு தரப்பு மக்கள் வருவாங்க. இவனுங்களே இப்படி முட்டாளா இருக்கானுங்க, பைத்தியக்காரனுங்க. அவர் ஜாட்டான், அது ஜாட்டு வண்டிக்காரன் வந்து இடிச்சோன்னா தான் ஜாதிக்காரன் வந்து வண்டியில இடிச்சா கூட அவர் விட்டுருவாராம். இதே ஒரு தாழ்ந்த ஜாதி வந்து இடிச்சிருந்தா அவ்வளவுதான். அவன் உடனே இங்க கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு அப்பியுமே பத்தாத்தாவும் தேருக்கும் அப்பியுமே திக்காத்தாவும் அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறது. என்னது மனநிலை? எவன்லாம் பொதுவானவர்னு படுறோமோ அவனுக்கு ஆக கலுசரிகளா இருக்கானுங்க. அவனுங்களுக்குள்ளேயும் இந்த ஜாதி இது பெருமைகள் இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நண்பர்களே. இந்த பிரம்மா தலையிலிருந்து உருவானவன் அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படி இப்படின்னு சொல்லி கால் வரைக்கும் ஜாதிகள் இருக்கு. இந்த கால் இருக்கவன் சூத்துறாங்கிறான். இப்ப என் உடம்பு இருக்கு, என் உடம்புல இருக்கிற அவயவங்கள் உறுப்புகள் எல்லாமே முக்கியம். இதுல ஒண்ணு ஏதாவது பாதிக்கப்பட்டாலும் நான் உயிர் வாழ்றதே கஷ்டம். அப்ப இந்த உடம்புல அதுதான் பெருசு இதுதான் பெருசுன்னு எதுவுமே கிடையாது. எல்லா உறுப்புகளுக்கும் முக்கியத்துவம் இருக்கு. எல்லா உறுப்பும் சரியா செயல்பட்டா தான் நான் வாழ முடியும். அதே மாதிரிதான் இந்த பிரம்மா தலையில இருந்து வந்தவன். அது எவனோ சொன்ன ஒரு ஜாதி கட்டமைப்பு. அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு ஜாதியும் இல்லை மதமும் இல்லை. நான் இங்க தீர்வா சொல்லிடுறேன், சரிங்களா? ஒருவேளை அந்த பிரம்மா தலையில இருந்து வந்த மாதிரியே வச்சுக்கோமே, அப்போ என்ன தலையில வந்தவன் மட்டும் விசேஷம், காலில் வந்தவன் ஆள் கிடையாது, ஒரு உடம்புல இருந்து வந்தவன் தானே. அப்ப எல்லாமும் ஒரே ஜாதி தானே. இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு வருதா இல்லையா நண்பர்களே? அதனால என்னத்த சொல்றது, இந்த கவினெல்லாம் நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ நான் யோசித்திருக்கேன், இந்த ஜாதி பாகுபாடுகள், இந்த ஜாதி வேற்றுமைகள், இதெல்லாம் நம்ம எப்படி ஒழிக்கலாம், இது எப்படி ஒழின்னு யோசிக்கும் போது நான் ஒரு டைம் நினைச்சேன், பணம் பதவி அந்தஸ்து படிப்பு இதெல்லாம் இருந்தா இது மாறிடும். பதவினா நீங்க அரசியல் பதவி இல்லை, படிச்சு முன்னேறி கம்பெனிகள்ல பெற பதவிகளை சொல்றேன், படிப்புனால வந்த பதவிகளை சொல்றேன். அதெல்லாம் இருந்தா இது மாறிடும் நான் நினைச்சேன். மாறலையே. எப்படி மாறுச்சு? இந்த பையன் நல்லா படிச்சிருக்காரு, கவின்னு, அழகு இருக்கு, படிப்பு இருக்கு, பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த முகத்தை பார்த்தா எந்த கெட்ட பழக்கம் இல்லாத மாதிரி தெரியுது. இருந்தும் மிளகா பொடி போட்டு ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் செஞ்சு 45 இடத்துல வெட்டியிருக்காங்க. 600 புள்ளலாம் வெட்டினதா கேள்விப்பட்டேன். இது என்னது? அந்த ஒரு நம்பிக்கை தான் இருந்தது. படிப்பு இருந்ததுன்னா இந்த ஜாதி மாறிடும், பொருளாதாரத்துல நம்ம உயர்ந்த நிலையில இருந்தோம்னா இந்த ஜாதி மாறிடும் நினைச்சோம். மாறிச்சா? அதுலயும் மண்ணை தூக்கி போட்டானுங்களா? இப்ப எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இதெல்லாம் மாறும்னு நம்ம நினைப்போம்? தான் ஜாதிக்காரன் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. தான் ஜாதிக்காரன்னு திருப்பூர்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 70 லட்சம் ரூபாய் பணம் நகை வாழ்வா காரு கீருன்னு. அந்த பொண்ணு கல்யாணமான நாள்ல இருந்தே நிம்மதியா இல்ல, பாலியல் பிரச்சனைகள். 60 70 நாள் என்னமோ இருந்திருக்கு, 75 நாள் அந்த பொண்ணு சூசைடு பண்ணிக்கிச்சு. மார்பிலையும் தோல்லையும் பாதம் கூட தரையில படாம வளர்த்த பொண்ணு செத்து போச்சு. யாரு காரணம்? ஜாதி. தான் ஜாதிக்காரன் நம்பி கட்டி கொடுக்குறாங்க, அங்கேயே நிம்மதியான வாழ்க்கையிலேயே அந்த பொண்ணு செத்து போச்சு. திரும்ப வந்துருமா? அப்ப இது என்ன ஜாதி? இந்த ஜாதி தேவை கிடையாது என்ன கேட்டா. இந்த ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்றவன் போடுற உள்ளாடையில எத்தனை பேர்த்தோட கைப்படுது? அதை புதுசா நம்ம ரெடி பண்ணி கொண்டு வரும்போது சாப்பிட்ற உணவுல எத்தனை பேர்த்தோட கைப்படுது? நம்ம ரத்தம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ரத்த வங்கியில வாங்கி ரத்தத்தை செலுத்திடும். அது யாரோட ரத்தம்னு தெரியும். நம்ம சாப்பிட்ற உணவுல எத்தனை பேர்த்தோட கைப்படுது? அதனால அதை சாப்பிடாம விட்டுறோமா நம்ம? இல்ல ஏன் ஜாதிக்காரனே விலை வச்சு கொடுத்தா தான் நான் சாப்பிட்றோம்னு சொல்றோமா? இல்ல, நமக்கு ஒரு இதுனா எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிக்கிறோம். என்னது? என்ன மனநிலை? அவன் நல்லா இருக்கணுங்கிறான் பாருங்க இந்த பைத்தியக்காரன். அவனும் நல்லா இருக்கணும் இல்லையாமா? அவனுடைய வாழ்க்கையும் செத்து போன பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல, ஒரு வருத்தம் இல்ல, ஒரு குற்ற உணவு இல்ல, ஒரு இதுவும் கிடையாது. என்னத்த சொல்றது, கோபம் வருது நண்பர்கள். அதனால இந்த மாதிரி திறந்தால் இந்த டாக்டர்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கூட அருகதையற்றவன் அவன். இவனை எல்லாம் வளர்த்துட்டு நினைச்சு இந்த யூடியூப் சேனல் நீங்களா வெக்கப்படுங்க. திறமையான எத்தனையோ பேர் இருக்காங்க. இவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை கொண்டு வந்து என்னத்த சொல்றது நண்பர்களே? நான் ஒன்னே ஒண்ணு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். பிறப்பால நீங்களும் தமிழன், நானும் தமிழன். உங்களுக்கு தாய்மொழி தமிழ் தான், எனக்கும் தாய்மொழி தமிழ்னா நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். நமக்குள்ள ஜாதி வேற்றுமையே இருக்கக்கூடாது. முதலாவது ஜாதியே கிடையாது. எவனோ கொண்டு வந்ததை பிடிச்சி இன்னைக்கும் தொங்கிட்டு இருக்கும். நீ இன்ன ஜாதின்னு சொன்னவன் யாரு?
மூணு தலைமுறை 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி பூட்டனால எந்த ஜாதின்னு யாருக்கு தெரியும் இல்லையா? என்னத்த சொல்றது நண்பர்களே? அதனால நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் நண்பர்களே, எல்லா மதங்களுமே வலியுறுத்துறது அன்பு மட்டும்தான். அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு ஜீசஸ் சொல்லிட்டாரு. அன்பு இல்லை என்றால் ஒண்ணுமே கிடையாதுன்ட்டாரு. நீ உன் மேல நீ வச்சிருக்கிற அன்பை பிறன் மேல செலுத்துங்கிறாரு. எனக்காக நான் எவ்வளவு அக்கறை எனக்கு எடுத்துக்கணும், அதே அன்பையும் அக்கறையும் மத்தவனுக்கு செலுத்துங்கிறாரு. அப்படி பண்ணா இந்த மாதிரி ஜாதி பிரச்சனையெல்லாம் வருமா? இந்த ஆணவ கொலையெல்லாம் நடக்குமா? அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லைன்ட்டார். எல்லா மதங்களும் சமயங்களும் அன்பைத்தான் வலியுறுத்துது. இன்னைக்கு யார் அதை கடைபிடிக்கிறா? அந்த அந்த ஆணவ கொலை பண்ணவங்களுக்கு ஆதரவா நிறைய பேர் பேசுறாங்க. எத்தனை பேர்? ஏன் அவங்க சமுதாயத்திலேயே பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அப்படி பார்த்தா எத்தனையோ பேசலாம். ஏன் நீ உன் சமுதாயத்திலேயே பார்த்து உன் சமுதாயம் இருக்கிற ஸ்கூல்ல படிக்கிறாங்களா, உன் சமுதாயத்தில் இருக்கிற காலேஜ்ல படிக்கிறாங்களா, உன் சமுதாயத்தில் இருக்கிற டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்ல, உன் சமுதாயத்தில் இருக்கிற ஆசிரியர் கிட்ட நீ படிக்கலாம்ல. எத்தனை கேள்விகளை நம்ம கேட்கலாம். அதுக்கெல்லாம் இவங்களுக்கு பதில் ஒன்னும் தெரியாது. அந்த பையனோட வாழ்க்கை என்னாச்சு? பெத்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க அந்த பையனை படிக்க வைக்கிறதுக்கு? அவங்க பொருளாதாரம் எப்படி இருக்கும்? அவங்க மன வலி யாரு உணர்வா? யாருக்கு தெரியும்? ஜல்லிக்கட்டுல இருந்து அந்த 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 உணர்வு எங்க போச்சு? நம்ம கல்ச்சர், நம்ம இனம், நம்ம மொழின்னு அத்தனை பேர் வந்து நின்னீங்களே, அந்த இதெல்லாம் எங்க போச்சு? மாணவர்கள் தானே. ஏன் இப்படி மாறுது? எல்லாம் முன்னோக்கி போவாங்கன்னு என்ன கீழ் நோக்கி போறோமே? எங்க போகுது சமுதாயம்? தன்னை இன்னசென்ட்டா காமிச்சுக்கிறவன், நான் வெகுலுன்னு காமிச்சுக்கிறவன் எல்லாம் பயங்கரமான மோசமான டேஞ்சரான ஆளுகளா இருக்காங்க. பார்த்து நீங்க கவனமா இருக்கணும். அந்த தம்பிக்கு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே.